மகாபலேஸ்வர் மேற்கு தொடர்ச்சி மலையில் சஹ்யாத்ரி நிமிடத்தில் ஒரு நெல்லி மரத்தின் அடியிலிருந்து தான் காவிரி ஓட ஆரம்பித்தாள். நெல்லி மரத்தடிதான் காவிரியின் உற்பத்தி ஸ்தானம். அந்த நெல்லி மரம் சாக்ஷாத் மகாவிஷ்ணுதான். பெருமாள் தான் அப்படி விருட்ச ரூபத்தில் நின்றார். விஷ்ணு மாயையின் ஒரு அம்சமே லோபமுத்திரை என்கின்ற ஸ்திரீயாகி, அந்த லோபமுத்திரை அகஸ்தியருக்கு பத்னியாகி, அப்புறம் அவளுடைய கமண்டலுவில் தீர்த்தமாக ஆனது. அதில் காவிரியாக பகவான் பாதத்திலிருந்து அவள் பிரவகித்த பொழுது அவளிடம் அவர் பரம பிரியத்துடன், கங்கையும் என்னுடைய பாத தீர்த்தத்திலிருந்துதான் பெருக்கெடுத்து ஓடினாள். அவளை காட்டிலும் நீ எனக்கு பிரியம். அதனால் அவளுக்கு என் பாத ஸ்பரிசம் மட்டுமே கிடைத்ததென்றால் உனக்கோ என் சர்வாங்க ஸ்பரிசமும் கிடைக்க அனுகிரகிக்கின்றேன். இப்பொழுது மரத்தின் வேரிலிருந்து புறப்பட்ட உனக்கு என்னுடைய பாத ஸ்பரிசம் கிடைத்திருக்கின்றது. அப்புறம் நீ மகாநதியாக ஓடி இரண்டாக பிரிந்து பின்பு ஒன்று சேர்த்து இருக்கின்ற தீவில் 2 ஹஸ்தத்தாலும் என்னை அப்படியே முழுமையாக 2 பக்கமும் அணைத்து கொள்வாயாக என்றார். அப்படி அவர் வரம் தருவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டவரே பிள்ளையார்தான். அதனால்தான் அவரே தான் உபய காவேரியாக இரட்டை பெருக்காகி அது முடியும் இடத்தில் அவள் 2 கைகளாலும் அவரை ஆலிங்கனம் செய்து கொள்ளும்படியாக ராமர் விபீஷணனுக்கு கொடுத்த ஜீவ சைத்தன்யமுள்ள பெருமாள் விக்கிரகத்தை ஸ்தாபித்தார் என்று வருகிறது. இன்னொரு பொருத்தம் சைவ வைஷ்ணவ சமய எடையை காட்டுவது. விபீஷ்ணர் ராமரிடமிருந்து அவருடைய மூல ரூபமான ரங்கநாதருடைய விக்கிரகத்தை பெற்றுக்கொண்டார் என்றால், அந்த ராவணனும் கைலாசத்தில் பரமசிவனிடமிருந்து அவருடைய ஸ்வரூபமே ஆன ஆத்மலிங்கத்தை பெற்றுக்கொண்டவர்தான். அதை அவன் இலங்கைக்கு எடுத்துச் செல்லும் பொழுது நம் கதை மாதிரியே அதை பூமியில் வைத்துவிடக்கூடாதென்று சுவாமி ஆக்ஞையிட்டிருந்தார். அப்பொழுதும் பிள்ளையார்தான் இதே மாதிரி குறும்பு பண்ணி அந்த லிங்கம் நம் பாரத தேசத்தை விட்டு போகாமல் ரட்சித்து கொடுத்தார். அந்த லிங்கம் பிரதிஷ்டையான இடம் கோவாவுக்கு கீழே கர்நாடகத்தின் மேற்கு சமுத்திரக்கரையில் இருக்கும் கோகர்ணம். துவாரகை மாதிரி, ராமேஸ்வரம் மாதிரி இதுவும் ஒரு தீவு. இங்கு சுவாமிக்கு மகாபலேஸ்வர் என்று பெயர். லிங்கம் பிரதிஷ்டையான பின்பு ராவணர் தன் முழு பலத்தையும் காட்டி பெயர்த்தெடுக்க முயன்றும் அவனால் அது முடியவில்லை. இப்படி அண்ணன் ராவணன் சிவலிங்கத்தை கொண்டு போக விடாமல் பண்ணியவர் தம்பி மகாவிஷ்ணு விக்கிரகத்தை கொண்டு போக விட்டு விடுவாரா என்ன? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.